தோழர் தொல்காப்பியன், அபி, உங்கள் மௌனத்திற்கு என்ன பொருள் என்று எனக்கு புரியவில்லை. நீங்கள் இருவரும் ஏதோ ஒரு செய்தியை என்னிடம் சொல்ல நினைக்கிறீர்கள். ஆனால் அதனை ஏதோ ஒன்று தடுக்கிறது. தோழர் தொல்காப்பியன், என்னிடம் சொல்ல என்ன தயக்கம்? தயக்கமெல்லாம் ஒன்றும் இல்லை தோழர். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. அப்புறம் ஆனந்தியோட பத்திரிக்கைலாம் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? தோழர், உங்களுடைய கவலை ஆனந்தி நடத்துகின்ற பத்திரிகையின் மீதா அல்லது ஆனந்தியின் மீதா? நாங்க சொல்ல வர்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவிற்கு புரிந்து கொண்டேன். இருப்பினும் மேலும் விளக்கம் தேவை. தோழர், ஆனந்தி எப்போ பத்திரிக்கை அலைஞ்சிட்டு இருக்கதால அவங்க பர்சனல் லைஃப்ல ஏதாவது பிரச்சனை வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பொதுவாக பொது வாழ்க்கையில் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை ஒரு சுமையாகவே அமைந்து விடுகிறது. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா அப்படி ஒரு விபத்து நடக்காம தடுக்க முடியும். அபி, நேரடியாகவே கேட்கிறேன். பத்திரிகை நடத்துவது தொடர்பாக ஆனந்திக்கும் கார்த்திக்கிற்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு நிலவுகிறதா? இதற்கு என்ன செய்யலாம்? ஆனந்தி கொஞ்ச நாள் பத்திரிகை வேலையிலிருந்து ஒதுங்கி இருக்கணும். இதற்கு ஆனந்தி ஒத்துக்கொள்ள வேண்டுமே. தோழர், அதுக்காகத்தான் நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கோம். இந்த சிக்கலை என்னால் தீர்த்து வைக்க முடியும் என்று எண்ணுகிறீர்களா? தீர்க்க முடியுங்கிற நம்பிக்கையில தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். சரி, நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். தோழர், முதல் கட்டமா பத்திரிகையை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அது எப்படி சாத்தியமாகும்? அபி, ஒரு பத்திரிகை நடத்துவது என்பது எவ்வளவு சிரமமான காரியம் என்று உங்களுக்கு தெரியாதா? தெரியும் தோழர். பத்திரிகை மேல எவ்வளவு கடன் இருக்கு, ஸ்டாஃபுக்கு எவ்வளவு சம்பளம் பாக்கி இருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். தோழர், பொருளாதார பிரச்சனையை அபி பார்த்துக்குவாங்க. ஆனா அபி இதுக்கு பின்னாடி இருக்காங்கிற விஷயம் ஆனந்திக்கு தெரியக்கூடாது. ஆனந்திக்கு மட்டும் இல்லை, வேற யாருக்குமே தெரிய வேணாம். நீங்க ஆனந்தி கிட்ட போய் பேசுங்க. ஏன்னா நீங்க இந்த பத்திரிகையை வாங்கி நடத்த போறீங்கன்னா நிச்சயமா ஆனந்தி இதுக்கு எதிர்ப்பு காட்ட மாட்டாங்க. கடன் கொடுத்தவர்கள் ஆனந்தியை நெருக்குவதை நான் அறிவேன். இருப்பினும் ஆனந்தி பத்திரிகையை விற்க துணிவாரா? விற்க வேண்டாம், கொஞ்ச நாள் உங்க பேர்ல இருக்கட்டும். கட்சி சார்பா நடத்துறேன்னு சொல்லி அவளை சம்மதிக்க வைங்க. பொருளாதாரம், மற்ற சிக்கல்கள், இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு புதிய சிக்கல் இருக்கிறது. அதாவது, நானும் ஆனந்தியும் இணைந்து ஒரு புலன் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறோம். சங்கரபாண்டியன் விஷயம், அதுதான் உங்களுக்கு தெரியுமே. தோழர், நீங்க சொல்ற அந்த புலன் விசாரணை ஆனந்தியோட பர்சனல் லைஃபை பாதிக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க பொது சேவை செய்யறது, ஆனந்தியோட சேர்ந்து பத்திரிக்கை வேலை செய்யறது, இது எல்லாமே நியாயமான விஷயம்தான். ஆனா அதுவே அவங்க பர்சனல் வாழ்க்கைக்கு தொந்தரவாயிடுமோன்னு அவங்க நினைக்கிறாங்க. யார் அப்படி நினைப்பது? கார்த்திக். இவ்வளவு மெத்த படித்த கார்த்திக்கிடமிருந்து நான் இதை எதிர்பார்க்கவில்லை. திருமண வாழ்க்கைக்கு முழுசா அது மட்டும் உதவுறதில்ல, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமா தோழர், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மாதிரி ஆட்களுக்கு புரியறதில்ல. என்ன, நாம் பிரம்மச்சாரிகள் என்பதாலா? சே, நான் அப்படி சொல்லல தோழர். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்களை பத்தி எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆனா மற்றவங்களுக்கு புரியாது. நான் அதனால சொல்றேன். புரிகிறது. ஆனால் சங்கரபாண்டியன் எங்கள் கைவசம் இருக்கிறார். அத்தோடு ஆதிக்கு எதிரான ஆதாரங்கள் அனைத்தையும் எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். அதை வைத்துக்கொண்டு ஆதிக்கு சரியான பாடம் போட்ட வேண்டியது இருக்கிறதே. தோழர், நீங்க சொல்ற அந்த ஆதி, சங்கரபாண்டியன் எல்லாருமே அபியோட விரோதிகள். அபிக்கு இவங்க கொடுத்திருக்க கஷ்டங்கள், தொல்லைகள் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இதெல்லாம் அபி மறக்கல. கோர்ட்ல வச்சு சல்பேட்டா சரோஜா, அவங்க தம்பிக எல்லாரையும் நயவஞ்சகமா கொன்னாங்க. அவங்கள அங்க கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு எனக்கு அபிக்கு தான் தெரியும். ஆனா இதையெல்லாம் மீறி அவங்க ஜெயிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்களோட அராஜகம் ஓங்கிக்கிட்டே தான் இருந்தது. ஆனா இதெல்லாம் ஏதோ அபி மறந்துட்ட மாதிரியும் கண்டுக்காத மாதிரி இருக்கிறதா நினைச்சா அது தப்பு. அந்த பாதிப்பு அவங்க மனசுக்குள்ள நிறையவே இருக்கு. அதை வேற இருக்கிறதுக்கான ஒரு காலத்துக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த நிலைமையில அபி ஆதியோட அராஜகத்தை, இதுவரைக்கும் நடந்து போன அநியாயங்களை சும்மா விடுறதா இல்லை. இதெல்லாம் கணக்கு தீக்கிற நேரம் வந்தாச்சு.
அபி இதுல முழு வீச்சுல தயாரா இருக்காங்க. அதனால நேரடியா அவங்களே களத்துல இறங்க போறாங்க, டீல் பண்ண போறாங்க. இதுல நிச்சயமா உங்க சப்போர்ட் தேவை. அதுக்கு பத்திரிக்கை உங்க கைக்கு வரணும். அதனாலதான் இவ்வளவு தூரம் சொல்றோம். சரி, புரிகிறது. இருப்பினும் ஆனந்தியிடம் சென்று எப்படி இந்த பத்திரிகையை நானே நடத்தி கொள்கிறேன் என்று சொல்வது, அதுதான். இது பாருங்க, மறுக்காதீங்க தோழர். எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வேண்டப்படாதவளா போயிட்டேன். ஆனந்தி மட்டும்தான் தன்னோட பேச்சை கேட்கறதா அம்மா நினைக்கிறாங்க. அம்மா பேச்சை கேட்டு ஆனந்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனந்தி கொடுத்த சந்தோஷம் அப்படியே நிலைக்கணும். கார்த்திக்குக்கும் ஆனந்திக்கும் இது விஷயமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அது வளரக்கூடாது. கல்யாணம் ஆன உடனே கார்த்திக்குக்கு தான் மனைவி இப்படி இருக்கணும்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். இந்த நேரத்துல ஆனந்தி பத்திரிக்கை, பொது சேவை அப்படி இப்படின்னு அலைஞ்சா அவளோட வாழ்க்கையை அது பாதிக்கும். ஆனந்திக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இல்லைன்னா அவ கார்த்திக்கோட எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி அனுசரிச்சு நடந்துக்குவா. அதான் அவளுக்கு இந்த பிரச்சனையில இருந்து நான் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவ சந்தோஷமா இருந்தாதான் எங்க அம்மாவும் சந்தோஷமா இருப்பாங்க. எனக்கு அவங்க 2 பேரோட சந்தோஷம்தான் முக்கியம். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் சொல்றேன். அந்த ஆதி எனக்கு தான் விரோதி. அவனுக்கு ஒரு கரெக்டான பாடம் கத்து கொடுக்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சங்கரபாண்டியனை என் பொறுப்புல நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் மறக்காதீங்க. தோழர், தயங்க வேண்டாம். ஒரு நல்ல காரியத்துக்காகத்தான் அபி இவ்வளவு தூரம் பேசுறாங்க, இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்காங்க. நீங்க ஏதோ ஆனந்தி கிட்ட உண்மையை மறைச்சு பொய் பேசணும் அப்படின்னு எதுவும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ப்ளீஸ் தயவு செய்து ஒத்துக்கங்க. சரி, அபி சொல்வதை சிந்தித்து பார்த்தால் ஒரு நியாயம் தெரியத்தான் செய்கிறது. சரி அபி, நான் ஆனந்தியிடம் இது சம்பந்தமாக பேசுகிறேன். பேசுறேன்னு சொல்லாதீங்க, பேசி முடிக்கிறேன்னு சொல்லுங்க. சரி, பேசி முடிக்கிறேன். போதுமா? போதும், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பத்திரிக்கை தொடர்பா எவ்வளவு செலவானாலும் கவலைப்பட வேண்டாம். என்கிட்ட சொல்லுங்க, நான் எல்லாம் ஏற்பாடு பண்றேன். மிக்க மகிழ்ச்சி. அது சம்பந்தமாக எல்லாம் தயார் செய்துவிட்டு உங்களிடம் சொல்கிறேன். இப்போது நீங்கள் செல்கின்ற வழியில் என்னை பாசறையில் சேர்ப்பித்து விடுகிறீர்களா? கண்டிப்பா. வாங்க. தொல்காப்பிய அபி அபி என் லிஸ்ட் இல்லையே. இப்ப அவதான் முன்னாடி நிக்கிறா. சரி, 3 பேரையும் போட்டு தள்ள வேண்டியதுதான். ஆனா முதல்ல அந்த தோழன் அவனை கொன்னுட்டு தான் என் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும். போறான் பாரு அந்த தடிப்ப. டேய் தோழா, நீ பகல்ல சோம்பேறி மாதிரி தூங்கிட்டு இருக்க. நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்த? நான் தூங்குறேன்னா என்னடா பேசிட்டு நீ ராஸ்கல்? யாரு நினைச்சிருக்க நீ? யார்கிட்ட பேசிட்டு நீ? உன்னை எங்கேயோ பாத்துருக்கேன. என்ன எங்கடா பாத்துருக்க? தெரியும், பேசின் பிரிட்ஜ் பக்கத்துல கஞ்சா பொட்டலம் விக்கிறவன் தானே நீ? கஞ்சா குடிக்கிறவனா நீ? டேய் 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 ஒண்ணு ராஸ்கல் ஆள படுடா. டேய் படுறா. டேய் படுறா. போ. தபா எப்படி படுத்து கிடக்கானுங்க பார். இவனுங்கெல்லாம் என்னைக்கு எந்திரிச்சு என்னத்த பண்ணி எப்படியோ என்ன கண்டுபிடிக்க வந்தா சரிதான். டேய் தோழா மறண்டா. மாமே, நம்ம எல்லாம் சேர்ந்து தண்ணி ஆச்சு எவ்வளவு நாள் ஆச்சுல? இப்ப அடிச்சுட்டார்கள் லூஸ். ஏய், இப்ப அடிக்கிறத சொல்லலாம் மாமா. ஏய், இப்ப அதெல்லாம் பேசாத.
இப்பெல்லாம் ஜாலியா இருக்கணும். அதை பத்தி இதை பத்திலாம் பேசணும் கூடாதுன்னா. என்ன மாமே உன் டிராவல்ஸ்ல வேலை செய்யற பொண்ணு கூட அவ பேரு கூட என்ன மாமே? அவ பேரு கவிதா மச்சான். அவ கூட ஏதோ மாமா அவ பெரிய வாக்கி டாக்கி மாமா. எல்லாரும் தயவுசெய்து எதுவும் பேசாதீங்கடா. அவளை பத்தி ஒரு 2 பேருக்கு என்னடா தெரியும்? தாண்டா இவ்வளவு கோவப்படுற? தப்பாடா தெரியும். அவளை பத்தி தப்பா பேச விடாடா. நான் வந்து அவளை ஒரு இது பண்றேன். என்ன பண்ற? லவ் பண்றா. மாமா லவ் வேண்டா. இன்னும் அவனுக்கு பேச்சுலர்னு நினைப்பு. கல்யாணம் பண்ணிட்டா நான் இன்னொரு ஒரு பொண்ணு மேல லவ் வரக்கூடாதா? வரலாம் மாமே. லைஃப் ஸ்டார்ட் ஆகும்போது ஜாலியா தான் இருக்கும். மவனை கட்சியில சோகமா தான் முடியும். நாம வச்சுக்கோ. டேய் நான் அட்வைஸ் பண்றியா? மாமா குஷ்டு சொல்றேன்னு நினைக்காத. நான் சொல்றது 100% உண்மை. கல்யாணம் பண்றேன்னு வச்சுக்கிய பொண்டாட்டி கிட்ட உண்மையா நடந்துக்கணும் மாமா மாதிரி. ட்ராக் மாறின தும்சம் தான். படலாந்திரு குஷ்டு போடா. சும்மா சீன் போடாத புரிதா? ஆமா சும்மா பாங்காடி போதெல்லாம் சல்லுன்னு இறங்குது மாமா. ஏதாவது சும்மா வரேன் மச்சி. மாமா வரேன்டா. இதுக்கு மேல நான் கூட சொன்னேன் என் பொண்டாட்டி வீட்டுல சேர்த்துக்கவே மாட்டான். வரேன்டா. உட்கார பொண்டாட்டி நீ இவ்வளவுதான் குடிச்சு எப்படா தெரியும்? மாமா விஷயம் தெரியாதா? அவன் ஆட்டத்தை வச்சு அவன் பொண்டாட்டி காட்டு. பரவாயில்ல இருக்கண்டா. குடிக்கார சருக்கு சொல்லுவா. ஆனா நானும் நல்லா இருக்குதுடா. சரி மாமா நானும் கிளம்புறேன். இருடா. ஆழ்த்தி வெந்துடாது. அடப்பாவி அவன் பொண்டாட்டியாவது ஆனாதான் அடிப்பா. என் பொண்டாட்டி ஆடிக்கிட்டே அடிப்பா. கீழி கீழ்ப்பா. வந்தா ஒரு மாமா. தேங்க்ஸ் ஃபார் த சருக்கு. குரே கொஞ்சம் லைட்டா என்னடா நீ சருக்கு வேற காலி பண்ணி போட்டான். எல்லாருமே இப்படி விட்டு போயிட்டானுங்களே. தம்பி எல்லாருக்கும் வீடு இருக்குங்கிற ஞாபகம் இருக்கு. கிளம்பி போயிட்டாங்க. ஹலோ எனக்கும் வீடு இருக்குது, ஃபேமிலி இருக்குது தெரியுமா? நானும் ஃபேமிலி மேன் தான். அப்புறம் ஏன் தம்பி இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க? அது வேலை இல்லை, பொண்டாட்டி எனக்கு சப்போர்ட்டா இல்லை. என்னால் என்ன பண்ண முடியும் பாய்? சொல்லு பாய். கவலையமா இருக்க. இதை விட்டா வர வழி தெரியல. பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுறீங்களா தம்பி? மேயாவா? நீங்க நல்லவரான்னு உங்களுக்கே சந்தேகமா இருக்கா? பாய் என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா பாய்? நான் ரொம்ப நல்லவன். நான் டிராவல்ஸ் வச்சிருந்த வரைக்கும் நான் ரொம்ப யோகமாக இருந்தேன் பாய். அதுதான் ப்ராப்ளமே. அதுக்கப்புறம் தான் இந்த சனியை தொட்டுட்டேன் மறுபடியும். உங்களுக்கு திரும்பவும் பிசினஸ் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க தெரிஞ்சிருவீங்களா? நிச்சயமா பாய். எல்லாத்தையும் விட்டுருவேன். சத்தியமா? சைடிஸ் மேல சத்தியமா. சரி நான் எதுக்கு உங்களுக்கு சத்தியம் பண்ணா? நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன். என்ன சொல்றீங்க? அப்ப மையாலுமே சத்தியம் பண்றேன் பாய். கையிலிட்டுருங்க. சத்தியமா பாய். சத்தியமா. தம்பி திரும்பவும் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்? என்ன பாய் அது வந்து ஒரு 5 லட்சம் ரூபா போகணும் பாய். கொஞ்சமா நான் இது பண்றேன். இந்த பணத்தை நான் கடனா உங்களுக்கு வாங்கி கொடுத்தா கண்டிப்பா திருப்பி அடைச்சிருவீங்களா? சத்தியமா பாய். சரி இந்தாங்க இந்த விசிட்டிங் கார்டை வச்சுங்க. இந்த அட்ரஸ்ல இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு ராமநாதனை போய் நாளைக்கு கண்டிப்பா பாருங்க. அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. பாய் நீங்க தெய்வம் பாய். இது வரைக்கும் நான் எத்தனையோ டாஸ்மாக்ல சரக்கு வச்சிருக்கிறேன். எல்லா இடத்துலயும் சரக்கு மிக்ஸ் பண்ணி சோடா ஓசியில் கொடுத்துருக்காங்க. ஏன் சைடிஸ் கூட பக்கத்துல இருந்து ஓசி வாங்கிருக்கிறேன். ஆனா முதல் தடவை ஒரு ஆள் லைஃபே கொடுத்துருக்கீங்கன்னா சத்தியமா நீ தான் பாய். ரொம்ப நன்றி பாய். எனக்கு நன்றி சொல்றதெல்லாம் இருக்கட்டும். இனிமேலாவது உங்க லைஃபை நல்லபடியா அமைச்சுங்க.
மறந்துடாதீங்க. நாளைக்கு போய் அந்த அட்ரஸ்ல இருக்கிற ஆளை கண்டிப்பா மீட் பண்ணுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயோ நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் பாய். பாக்கெட்ல வச்சு நான் நாளைக்கு சரி, சரி, பார்த்துறேன். பாய் உட்காருங்க. லைட்டா ஏதாவது சாப்பிட்டு. இல்ல நான் ஏற்கனவே கட்டிங் முடிச்சிட்டேன். நான் பாய் கட்டிங் முடிச்சிட்டேன், சேவிங் முடிச்சிட்டேன்றீங்க. லைட்டா சாப்பிடுங்க பாய். இல்ல நான் எப்பவுமே அளவு தாண்டறதில்ல. மறந்துடாதீங்க. நாளைக்கு கண்டிப்பா போய் பாருங்க. பாய் ரொம்ப நன்றி பாய். இருக்கட்டும், பரவாயில்ல, மறக்க மாட்டேன் பரவாயில்ல, பாய். நான் மறக்க மாட்டேன். சொந்தக்காரங்க கூட பண்ண மாட்டேன்றானுங்க. ரோட்ல போற தெய்வம் அவன். ஹலோ. ஹலோ தொல்காப்பியன், நான் அன்வர் பேசுறேன். ஆ சொல்லுங்க அன்வர். ராஜேஷை பார்த்து ராமநாத் சாருடைய விசிட்டிங் கார்டை கொடுத்து நாளைக்கு போய் அவரை பார்க்க சொல்லியிருக்கேன். சரி, அதுக்கு என்ன சொன்னாரு? சந்தோஷமா சரின்னு சொல்லிட்டாரு. சரி, எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டாரு? ஒரு 5 லட்சம் வேணும்னு கேக்குறாப்ல. ஆனா பிசினஸ் எல்லாம் ஒழுங்கா பண்ணணும்னு சொல்லிட்டீங்கல்ல? அந்த விவரம்லாம் கரெக்டா சொல்லிட்டேன். நாளைக்கு அந்த அட்ரஸுக்கு அவர் கண்டிப்பா போயிடுவாரு. சரி, ரொம்ப நன்றி அன்வர். இனி நான் பாத்துக்கிறேன். நீங்க புறப்பட்டு வீட்டுக்கு வந்துருங்க. சரி தொல்காப்பியன்.